வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம நம்பர் சிஸ்டத்தில் உள்ள சம்ஸ்லாம் வரிசையாக பார்த்துட்ருக்கோம் இந்த வாரம். ஸோ அதில் அடுத்த சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, there are three numbers or the ratio of the three numbers is 5:10:19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The sum of the largest and smallest number is 140 more than the second smallest number. Then what is the smallest number? ஸோ அவங்க கொடுத்துருக்க ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 5:10:19 இது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஒன்று இருக்குது, அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஒன்று இருக்குது, அண்ட் மிடில் லெவலில் நம்பர் இருக்குது. இப்போ என்ன சொன்னால் சம் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட். அப்போ லார்ஜஸ்ட்டும் அண்ட் ஸ்மாலஸ்ட், இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் தான் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறான். ஸோ 19 + 5 ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் மோர் தேன் செகண்ட் ஸ்மாலஸ்ட்டு மிடில் இருக்குல்ல, இதுதான் செகண்ட் ஸ்மாலஸ்ட். அதோட எவ்வளோ அதிகமாக இருந்தது ஃபஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ண, ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும், அதாவது லார்ஜஸ்ட்டும் ஸ்மாலஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிடிலஸ்ட்டு செப்பரேட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது 140 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? திருப்பி இந்த லைனில் கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சுக்கணும். த சம் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 140 மோர் தேன் த செகண்ட் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஹையஸ்ட்டும் ஸ்மாலஸ்ட்டும் ரெண்டையும் ஆட் பண்ணி மிடிலஸ்ட், அதான் செகண்ட் ஸ்மாலஸ்ட் சொல்கிறாங்களா, அதை செப்பரேட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ வந்து 140 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தென் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்? அப்போ ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது 24 + 10, 24 - 10, ஸோ 14. ஸோ 14 தான் இங்கே 140 வருது. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் நமக்கு என்னது 5. ஸோ 5ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறான். அப்போ 14ல் 10 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ 140. 14ல் 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ 140. அப்போ we get the answer. 5ல் 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50. ஸோ 50 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ அவங்க கேட்டது ஸ்மாலஸ்ட் நம்பரோட வேல்யூ வந்து 50 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் யூடியூப் சேனல். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். சரியா? ஸோ இன்றைக்கி நம்பர் சிஸ்டத்தில் ஒரு சம் பார்த்துட்ருக்கோம். இந்த நம்பர் 140 ஒரு ஸ்டார் நடுவில் ஒரு நம்பர் மிஸ்ஸிங், அந்த நம்பர் ஸ்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 25 இஸ் கம்ப்ளீட்லி divisible by 9, தென் வாட் வில் பி த நம்பர் இன் த பிளேஸ் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அந்த சீரியஸ் 140 ஒரு ஸ்டார் போட்டு 25, இதில் வந்து 9 வச்சு டிவைட் பண்ணுறாங்க. இதில் 9ஆல் டிவைட் பண்ணும்போது இடையில ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ ஒரு சீரியஸ் வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா ஒரு கண்டிஷன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன கண்டிஷன்ஸ்னா, அந்த சீரீஸை ஃபுல்லாக ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகணும். இந்த சீரீஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா சீரீஸிலுடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பர், சீரீஸில் உள்ள ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பரை ஆட் பண்ணி அது 9ஆல் டிவைட் பண்ணும்போது கரெக்டாக டிவிசிபிள் ஆகணும். அப்படி ஆனால் தான் அந்த சீரீஸே வந்து அந்த 9ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன இருக்கலாம், 1 இருக்குது, +4 இருக்குது, 0 இருக்குது, இது நமக்கு தெரியாது, அதெல்லாம் விட்டுடலாம். அண்ட் 2 இருக்குது, அண்டு 5 இருக்குது. இந்த சீரீஸில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பரை ஃபுல்லாக எழுதிட்டேன். இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 + 4 5, அண்டு இது 0 விட்டுலாம். 5 + 2 7, 7 + 5 12, 7 + 5 12 அப்படின்னு இருக்குது. சரி, இப்போ அடுத்தது என்ன, அப்போ இதோட இப்போ 9 வச்சு டிவிசிபிள் பண்ணோம் அப்படின்னா, நான் இப்போ இதோட 6 ஆட் பண்ணால் மட்டும்தான் 18 வருது. 6 ஆட் பண்ணால் மட்டும்தான் 18. அப்போ 18 தான் கண்டிப்பாக 9ஓட டிவிசிபிள். 18 தான் கண்டிப்பாக 9ஓட டிவிசிபிள் நமக்கு வருது. சரியா? அப்போ ஆன்சர் இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா 6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அந்த பிளேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 6ஆக தான் இருக்கும். கண்டிப்பாக 6ஆக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 6 இஸ் த கரெக்ட் நம்பர். புரிஞ்சுச்சா?